விலங்குகள் கணக்கெடுப்பில் 50% துல்லியமானவை. விலங்கு கணக்கெடுப்பு அறிக்கையில் பொதுமக்கள் வழங்கிய தகவல்கள் 50% துல்லியமானவை என்று விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். 2025 மார்ச் 15 அன்று உணவுப் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை அடையாளம் காணவும், முறையான ஆய்வு நடத்தவும், பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் விலங்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கணக்கெடுப்பில் குரங்குகள், மந்திகள், மயில்கள், மர அணில்கள் மற்றும் தீக்கோழிகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. முடிவுகளின்படி குரங்குகள் மற்றும் மந்திகள் தொடர்பாக பொதுமக்கள் வழங்கிய தகவல்கள் 50% துல்லியமானவை என பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் தெரிவித்ததாவது, முடிவுகளை சரிபார்த்த போது குரங்குகள் மற்றும் மந்திகள் தொடர்பாக பொதுமக்களால் வழங்கப்பட்ட தகவல்கள் 50% துல்லியமானவை என உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே உணவுப் பயிர்களுக்கு விலங்குகள் சேதத்தை குறைப்பதற்கான பரிந்துரைகளை உருவாக்கும் குழு கணக்கெடுப்பில் உள்ள மதிப்புகளில் 50% சரியானவையாக கருத முடிவு செய்துள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி மந்திகள், குரங்குகள், மயில்கள் மற்றும் மர அணில்களின் எண்ணிக்கையும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மந்திகள் 51,97,517, குரங்குகள் 17,47,623, மர அணில்கள் 26,66,630, மயில்கள் 42,85,745. மேலும் யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவில் உள்ள சுமார் 6 கிராம நிர்வாக பிரிவுகளில் இந்த கணக்கெடுப்புகளுடன் தொடர்புடைய விலங்குகள் இல்லாததால் கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.